கிட்டத்தட்ட ஒரு 36 நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு இது சின்ன கூட்டம் மாதிரியே தெரியல, ஒரு இது மாநாடு மாதிரி இருந்துச்சு. எப்படி நான் பாக்குறீங்க? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதாவது 36 நாள் கழிச்சு கூட்டலாம் கிடையாதுங்க. 365 நாட்களும் களத்தில் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அப்படியா? நான் பார்த்தேன்டா. 36 நாட்கள் கிடையாதுங்க. 32 ஆண்டுகளாக ரசிகர் மன்றம் நட்பணி மன்றமாக மாறி, நட்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி, அதாங்க எங்க அப்பாவோட நட்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி, மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவாயிருக்கு. பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அப்போ 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களோடு வாழ்வியலோடு கலந்து கொண்டவர்கள் தான் நாங்கள் எல்லோரும். அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தீய சக்தி, தீயம் எண்ணம் கொண்ட தீய சக்தி திமுக ஆட்சியில் இருக்கிறது. தீய சக்தி திமுக கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல. அப்போ ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வகையில் சில வேலைப்பாடுகளை ஆளும் திமுக செய்து கொண்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில தலைவர் அவர்கள் தம்பிமார்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு, கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றிணைந்து செயல்படணும். ஏன்னா நம்மளை வீழ்த்துவதற்கு பல கட்சிகள் சேர்ந்து வருது. ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன். எங்க தலைவர் சொல்றாருல பக்கா மாஸ் கட்சின்னு சொல்றது காரணம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒற்றை தலைவரை நீங்க எதிர்க்கிறீங்களே, இதுதான் பக்கா மாஸ். இவன் மாஸ் இல்லடி, தமாஸ். இதுதான் ஒரு தலைமை பண்பு. ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் நேரடி எதிரி என்று சொல்லிவிட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எங்களுக்கான நெருக்கடிகள் நாள்தோறும் அதிகரித்து வருது. கட்சியை முடக்கணும், தோழர்கள் வேலை செய்ய விடாமல் தடுக்கணும் என்பதற்காக பல சூழ்ச்சி வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரு அவங்க தடுக்கட்டும் வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் கொண்ட நாடு. நம்ம வாய்க்கிலேயே பேசுறோம். ஆனா எங்க தோழர்களால ஒரு நலத்திட்ட உதவி செய்ய முடியல, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியல, போஸ்டர் வைக்க முடியல, பேனர் வைக்க முடியல, கொடி ஏற்ற முடியல. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. அப்ப இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டிய தேவை தோழர்கள் எல்லோருக்கும் இருக்கு. அப்போ ஒரு கை தட்டினா சத்தம் வராது. எப்படி? ஒரு கை தட்டினா சத்தம் வராது, 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். அப்ப எல்லாரும் ஒன்றிணைந்து சதியை முறியடித்து ஒரு வெற்றி வாகை சூட வேண்டும் என்று தலைவர் அவர் சொல்லியிருக்காங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம் விசில் சின்னம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இருந்தாலும் பல விமர்சனங்கள் வந்திருக்கு. சின்ன பையங்க இப்போ சின்ன பசங்க வர்றப்ப அவங்களே சும்மா அங்க போஸ்ட்ல ஏறுவாங்க, மரத்துல ஏறுவாங்க, அவங்க கையில இப்ப விசில வேற கொடுத்தாச்சு. நான் முன்னாடி போறேன், நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சாரி. நிறுத்த 3வது தெருவுல தான் சாவு, மணியில போய் கத்தி நிப்போம். இனி என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு எதிர்கட்சிகள் திரு சீமானா இருக்கட்டும், சாட்டை அவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சு. அதாவது எதிர்கட்சின்றீங்க, ஏன் எதிர்கட்சியா வேற கட்சியே இல்லையா? ஓ மூஞ்சிக்கு இதே அதிகம் போயா. வேற தலைவர்களே இல்லையா? இப்ப 2 பேரும் சொன்னீங்களே, யார் அவங்க? அவங்க என்ன பல முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்களா? சொல்லுங்க நீங்க. நீயே ஒரு மொட்டை பையன், ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்ன. எதிரான டெபாசிட்டே வாங்காத ஆட்களை கொண்டு எங்களோட ஒப்பிடாதீங்க. ஏய் இதெல்லாம் ஓவரா இல்லையா? நாங்க வந்து ஆளும் திமுகவோடு போட்டி போட்டுட்டு இருக்கோம். உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியோடு போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் வந்து பக்கா மாஸ் கட்சி. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? நீங்க பக்கா லூஸ் கட்சியை பத்தி கேக்குறீங்க. டிஎம்கேங்கிறது அவங்க கூட்டணியில ஒரு சின்ன பிளவு கூட இல்லாம அப்படியே கிட்டத்தட்ட 2019 இருந்து அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல பெரிய கூட்டணி இப்போ திரு மோடிஜி அவர்கள் வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் அந்த ஒரு ஆப்போனண்டா? களமும் சரி காலமும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கானது. எங்களுடைய கூட்டணி மிக சிறப்பாக இருக்கு, பிரம்மாண்ட கூட்டணி. எப்படின்னு கேளுங்க. நீ கேளு, நீ கேளு மச்சி. என்னடா பண்ணிருப்ப? மக்களோடு கூட்டணி. மக்கள் ஓட்டு போட்டாதான் ஐயா ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சராக வர முடியும். மக்கள் ஓட்டு போட்டாதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முதலமைச்சராக வர முடியும். மக்கள் ஓட்டு போட்டால்தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களால் முதலமைச்சராக வர முடியும்.
என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தையும் பிறந்து விட்டது. இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு நல்ல வழியும் பிறக்க போகிறது. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதனாலதான் எந்த பக்கம் திரும்பினாலும் விசிலின் சத்தம் ஏன் அதிகமாக கேக்குதுன்னா அந்த விசிலை ஊதுவதற்கு அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கிறாங்க. 8 கோடி பேர்ல 6 கோடி பேர் விசில் சத்தத்தை ஊதுகின்ற பொழுது திமுகவுக்கு காது வலிக்குது. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? பிஜேபிக்கு காது வலிக்குது. ஊத ஊத அவர்களுடைய காதெல்லாம் விரைவில் செவிடாக மாறிவிடும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும். பைத்தியம். தாவைக்கோட முன்னணி தலைவர்கள்லாம் இந்த கட்சியில இருந்து வராங்க, இவங்க வராங்க, பெரிய கை வருது, இன்னும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப இன்னும் வரைக்கும் ஒருத்தரும் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய சோசியல் மீடியால ஒரு இதுவாக போயிட்டு. இல்ல பிரதர், ஒருத்தரும் வரல அப்படின்னு சொல்லும்போது உங்களை நினைக்கும் போது எனக்கே வருத்தமா இருக்கு. என்னத்துக்கு நீ வெக்க பண்ணோம்? அவுத்து போட்டு நிக்கிறது உன் பிள்ளைங்களா இல்ல நானா? ஐயா செங்கோட்டையன் அவர்கள் யாரு? அவன் ஒரு காமெடி பீஸியா? இல்ல நீங்க சொன்ன அந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இப்ப நாங்க என்னென்ன பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொன்னோம் சொல்லுங்க. நாங்க சொல்லவே இல்லையே. கிட்ட முன்னணி தலைவர்கள் சொன்னோம். பேர் சொல்லல. எந்த இடத்துல எங்க தலைவரோ எங்க பொதுச் செயலாளரோ இல்ல எங்க கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களோ இந்த தலைவர் வர போறாரு, அந்த தலைவர் வர போறாரு, அந்த கட்சியோடு நாங்க பேசிட்டு இருக்கோம், இந்த கட்சியோடு பேசிட்டு இருக்கோன்னு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. அங்க 2 பேர் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகள்ல பாக்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சொல்லுங்க. இப்போ இங்க இப்போ தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல ஒரு ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் அதுல ஒரு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, உலகம் முழுவதும் சாதித்த தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஏன் கவின் ஆணவ படுகொலைக்கு விஜய் இன்று வரை வாய் திறக்கவில்லை? வாய் என்ன ஊமையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடோடு நல்லா சத்தமா ஊது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இறுதியான ஒரு அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரியுது. சூடக்கூடிய தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கத்தான் போகிறாரு. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. இருங்க பிரதர், சத்தம் அதிகமா தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் சின்னத்தை அறிவிக்கிறாங்க. விசில் இந்த சின்னத்தை அறிவிக்கும் போது ஆளும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதான் எங்களை கலாய்க்கிறாங்களாமா. அதாவது சரியான சின்னம் தான் கொடுத்துருக்காங்க, விசில் சின்னம். காலையில 2 பேர் விசில் அடிச்சுட்டு வருவாங்க ஏரியாக்கு. ஒருத்தர் குப்பாள்றவங்க விசில் அடிச்சுட்டு வருவாங்களாம். நாங்களும் விசில் அடிச்சுட்டு வரும்போது யாரோ குப்பாள்றவங்க வருவாங்க. குப்பை வண்டி வந்துச்சு போலியே. நாங்க விசில் அடிச்சுட்டு வருவோம், குப்பை வண்டியோட தான் வருவோம். மக்கள் எல்லாரும் வெளியில வருவாங்களா, கருப்பு கலர் பையில குப்பையை போட்டுட்டு. அது என்ன குப்பை தெரியுமா? திமுகன்ற ஒரு குப்பை. திமுகன்ற ஒரு குப்பையை அகற்றுவதற்கு விசில் அடித்து கொண்டே நாங்க குப்பை வண்டியில வருவோம். இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ்குள்ள போ சொல்றாங்கல்ல. திமுக என்கின்ற குப்பையை அந்த குப்பை வண்டியில போட்டு புதைக்கிறதா எங்களுடைய இலக்கு. இந்த சத்தம் டெல்லி வரைக்கும் கேட்குமா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா என்னது கேட்டிருக்குமே, நேரத்துக்கு கேட்டிருக்குங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. டெல்லியை பார்த்து பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாதுங்க. நீ வேற ஏன்டா நடந்து? ஏங்க, இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எப்படி சென்சார் கொடுத்துட்டாங்க? அப்போ டெல்லியும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புறோம். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு வந்து விஜய் போடுவீங்களா கேக்குறாங்க. கேப்டன் கட்சி தொடங்கினாரு, அஜித் ஃபேன்ஸோட ஓட்டு எதிர்பார்க்கல. சரியா? கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு, எதிர்பார்க்கல. சரத்குமார் கட்சி தொடங்கினாரு, யாருமே எதிர்பார்க்கல. சீமான் கட்சி தொடங்கினாரு, யாருமே எதிர்பார்க்கல. நீ அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ஏன் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க? போற இடத்துல எல்லாம் அவங்க தான் ஓட்டு பிச்சை எடுக்கலாம். மீடியாக்காரங்க இதே கேள்வி கேக்குறீங்க. தொடர்ந்து நான் கேக்குறேன். நீ கேட்டது கரெக்டான கேள்வி. என்ன இது நல்லா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம், உப்பு இல்ல உழப்பும் இல்ல, அதுக்கு என்ன பண்றது? என்னங்க இது, எனக்கு உப்பே வைக்கல.
ஓ நான் சொரண கட்டவனு உப்பு வைக்காம விட்டீங்களா? உப்புலாம் வைக்காதீங்க, உப்பு பார்த்தா சொரணம் வந்துடும். நான் ஒரு மான கட்டவனாவே இருந்துக்கிறேன். என்னது இது, கோழிக்காலா இல்ல ஆட்டுக்காலா? இல்ல காக்காவா தான் இருக்கும். அறிவன் நீர் யானை மாதிரி சாப்பிட்டு இருக்கிறான். ஓ ராஜேந்திர பாலாஜியா? இப்படி நீர் யானை பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.